கரையோரங்களில் பூத்திருந்த மல்லிகை மலர்கள் உதிர்த்ததாலோ அல்லது கன்னிகளின் மார்பில் தடவப்பட்டிருந்த சந்தனங்கள் கலந்ததாலோ என எண்ணும்படி நறுமணத்துடன் பாய்ந்து கொண்டிருந்தது வையை நதி. வையை நதிக்கரையில் காணப்பட்ட மணல் திட்டுகளில் அமர்ந்திருந்த புலவர்கள் தாங்கள் இயற்றிய கவிகளை பாடி மக்கள் திரள் முன் அரங்கேற்றிக் கொண்டிருந்தார்கள். அதே வையை நதியின் மறுகரையில் குளிர்ந்த நீரில் நீராடிக் கொண்டிருந்த கன்னிகளும் கொஞ்சல் மொழியில் ஒருவரை ஒருவர் புறம்பேசி நீரை மற்றவர்கள் மேல் அள்ளித் தெளித்து விளையாடிக் கொண்டிருந்தனர். தெள்ளுத் தமிழில் பாடல் இயற்றும் புலவர்களின் நாவிலிருந்து உதிக்கும் தமிழை விட கொஞ்சல் மொழியில் பேசிக்கொண்டிருக்கும் கன்னிகளின் அதரங்களிலிருந்து உதிரும் தமிழின் சுவை அதிகமானது எனக் கருதினார்களோ என்னவோ. காளையர்கள் அனைவரும் புலவர்கள் சூழ்ந்திருந்த பகுதிகளிலிருந்து விலகி கன்னிகள் நீராடிய பகுதிகளிலேயே சுற்றி கொண்டிருந்தார்கள். அவ்வாறு சுற்றிய காளையர் சிலரை பார்த்த கன்னிகள் அருகில் இருக்கும் தோழிகளின் காதுகளில் ரகசியம் பாட அவர்கள் நாணத்தில் தலைகுனிந்தனர். அதை கண்ட காளையர்கள் அங்கேயே கிறங்கி போய் செய்வதறியாது திகைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். காதல் கைசேர கள்ளழகரை துணைக்கு அழைக்கவும் அவர்கள் தயங்கவில்லை. இரவு களவு மேற்கொள்ளப் போகும் கள்வர்களும் கள்ளழகரிடம் மனமுருகி வேண்டிச் சென்று கொண்டிருந்தார்கள். பூத்து குலுங்கிய மல்லிகை மலர்களை சுமந்து வந்த வையை கன்னிகளின் மார்பை தழுவியபடி ஓடிக்கொண்டிருந்தது. வையை நதிக்கரையில் பெருமதில் சூழ்ந்தபடி ஒய்யாரமாக தமிழை பாடியபடி தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தது கூடல் மாநகரம். மதுர மரங்கள் நிறைந்திருந்தாலும் பெரும் மதில்கள் சூழப்பட்டதாலும் அது மதிரை என வழங்கப்பட்டது. மதிரையானது திரிந்து மதுரை என்றே அக்காலத்திலேயே அனைவரும் அழைத்துக் கொண்டிருந்தனர். ஓங்குசீர் மதுரை, மதுரை மூதூர் மாநகர், தென்தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரை, மாண்புடைய மரபின் மதுரை, வானவர் உறையும் மதுரை, பதிவெழுவறியா பண்பு மேம்பட்ட மதுரை, மூதூர் என பல்வேறு அடைமொழிகளால் புகழப்பட்ட பெரும் பட்டினமான மதுரை மாநகரம் மாலை பொழுதில் மீனாட்சி அம்மனின் அருளினால் பெரும் எழிலுடன் காணப்பட்டது. தொலைவிலிருந்தே மதுரை மாநகரத்தின் எழிலை கண்டபடி மாட்டு வண்டியில் வந்து கொண்டிருந்தனர் வேந்தனும் கரிகாலனும். புகாரில் வானவல்லி கரிகாலனுக்கு ஏதோ பெரும் ஆபத்து ஒன்று சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று உபபடை தலைவர்களிடம் கவலைப்பட்டு கொண்டிருந்த அதே நேரத்தில் கரிகாலன் வேந்தனுடன் வைகை நதிக்கரை பாலத்தில் பாண்டிய தலைநகர் கூடல் மாநகரத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தார். இதற்கு முன் எத்தனையோ முறை கூடல் மாநகரத்திற்குள் சென்றிருந்தாலும் முதல் முறையாக செல்வதைப் போன்றே கரிகாலர் அப்போதும் பறந்து விரிந்திருந்த அப்பட்டினத்தை வியப்புடன் பார்த்தபடியே வையை தென்றலின் சுகந்தத்தை அனுபவித்தபடியே மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருந்தார். மதுரை பட்டினம் புகாருடன் ஒப்பிடுகையில் சிறு பட்டினம்தான். ஆனால் மதுரையின் கலைவண்ணமும் அதன் தமிழ் சிறப்பும் அனைவரையும் வெகுவாக கவர்ந்திருந்தது. மதுரையின் புராதான பெயர், சங்கம் வளர்த்த தமிழ், மதுரை மல்லிகை இவற்றை விடவும் ஆடவர்களை கவர்ந்தது என்னவென்றால் மதுரை வாழ் ஏந்திழைகள்தான். சிவபெருமானின் மனைவி பார்வதி தேவியே பூலோகத்தில் பிறக்க ஆசைப்பட்ட போது அவள் தேர்ந்தெடுத்த குலம் பாண்டிய குலம். பாலத்தை கடந்து கொண்டிருந்த கன்னிகளை கவனித்துக் கொண்டு தான் வந்த பணியையும் மறந்தபடி வண்டியின் பின்னால் அமர்ந்திருந்தான் வேந்தன். வையை நதி பாலத்தை கடந்து கூடல் மாநகர வாயிலை அடைந்தபோது அவர்களை சில காவலர்கள் வழிமறிக்கலானார்கள். உடனே அதை கவனித்த வேந்தன் வண்டியில் இருந்து கீழே குதித்து அவர்களிடம் சென்று இடையில் இருந்த லட்சினை மோதிரத்தை காட்டினான். உடனே வாயிற்காவலர்கள் அவனுக்கு தலை வணங்கி கூடல் நகருக்குள் அனுப்பி வைத்தார்கள். கள்வர்களிடம் கொண்டு வந்திருந்த பொன்முடிப்பை இழந்த வேளையிலும் தனது முத்திரை மோதிரத்தை இழக்காமல் கொண்டு வந்திருந்த அவனது சாமர்த்தியத்தைக் கண்டு வேலனும் கரிகாலரும் வியக்கவே செய்தார்கள். கூடலுக்குள் நுழைந்த பிறகு வேலன் வேந்தனிடம், "சரி வேந்தா, உன்னை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நீ வந்த காரியத்தை கவனி. நாங்கள் இருவரும் இன்று மாலையே மருத்துவரை சந்தித்துவிட்டு கிளம்பவிருக்கிறோம். வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு நாள் சந்திப்போம். உனக்கு கொடுத்த வாக்கினை காலதாமதமாக நிறைவேற்றியதற்கு நான் மிகவும் வருத்தப்படுகிறேன்" என கூறி விடைபெற்றான். இருமுறை எனது உயிரை உன் மைத்துனன் கரிகாலன் என கூறிய வேந்தன் திடீரென்று வாக்கியத்தை பாதியிலேயே முடித்துவிட்டு அருகில் நின்ற கரிகாலனிடம், "மன்னித்து விடு தம்பி, உனக்குத்தானே உன்னை கரிகாலன் என்று அழைத்தால் பிடிக்காதே" என கூறி வருந்தியவன் பிறகு வேளனிடம்,
இருவரும் எனது உயிரை 2 முறை காப்பாற்றியிருக்கிறீர்கள். அதற்கு பெரும் நன்றி. மழை குறுக்கிட்டு வழி மறித்ததற்கு தாங்கள் என்ன செய்வீர்கள்? நான் விடைபெறுகிறேன். முடிந்தால் பொழுது இருட்டிய முதல் சாமத்தில் மருத்துவ விடுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அப்போது நீங்கள் செய்த உதவிக்கு நிச்சயம் கைமாறு செய்கிறேன் நான் என கூறிக்கொண்டு இருவரையும் கட்டியணைத்து நட்பு பாராட்டிவிட்டு தனது ஒற்றைப் புறவியை கையில் பிடித்துக்கொண்டு விடைபெற்று செல்லலானான். பார்வையிலிருந்து மறையும் வரை வேந்தனையே கரிகாலனும் வேலனும் பார்த்து கொண்டு நின்றார்கள். பிறகு வேலன் கரிகாலனிடம், இளவரசே, அடுத்து என்ன பணி என வினவினான். ஏதோ சிந்தனையில் நின்ற கரிகாலர், மருத்துவரிடம் செல்வோம் என கூறலானார். இளவரசே என சற்று சத்தமாக அழைத்தான் வேலன். அதான் தெரிவித்தேனே, வேந்தன் மாலை பொழுதில் நம்மை அங்குதானே சந்திக்கிறேன் என தெரிவித்தான். அங்கு அவனுக்காக நாம் காத்திருப்போம். அவனை சந்தித்த பிறகு நாம் இருவரும் புகாருக்கு திரும்புவோம். வரும் முழு நிலவற்கு நாம் புகாரில் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 1 கிழமை காலத்திற்குள் நம்மால் கூடலிலிருந்து பயணித்து புகாரை அடைய இயலுமா என வியப்பில் வினவினார். நாம் திரும்புகையில் புறவையில் பயணிப்போம். வந்த வழியே நாம் பயணிக்கப் போவதில்லை. பரம்பு நாட்டின் வழியே செல்லப் போகிறோம். இருவருக்கும் வேண்டிய புறவிகளை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். காலையில் நாம் பயணிக்கப் போகிறோம் என கூறிக்கொண்டு மருத்துவரை நோக்கி வண்டியை தட்டிவிட்டான் கரிகாலன். அடலேறுகள் 2ம் புறவி வேகத்தில் கூட்டமற்ற வீதிகளின் வழியே மருத்துவ விடுதியை நோக்கி பறந்தன. அவர்கள் இருவரும் புறப்படும் வரை அமைதியாக மறைந்திருந்து கவனித்துக் கொண்டிருந்த வேந்தன் புன்சிரிப்பு ஒன்றை உதிர்த்துவிட்டு அரண்மனைக்குள் பிரவேசிக்கலானான். பொழுது மேற்கில் சாய்ந்த முதல் சாம பொழுதின் தொடக்கம். சித்திரை மாதமாகையால் கதிரவன் மறைந்த பிறகும் வெளிச்சம் இருந்து கொண்டிருந்தது. பட்டினத்தில் ஏற்றி வைத்திருந்த நெய்விளக்குகள் சூழத் தொடங்கிய இருளை விரட்ட முயற்சித்துக் கொண்டிருந்தன. கரிகாலன் எதிர்பார்த்தபடியே வேந்தன் அவர்களை தேடிக்கொண்டு வந்திருந்தான். வந்தவனது உருவம் மொத்தமும் மாறியிருந்தது. அதைக் கண்டு திகைத்து நின்றார்கள். பெரும் செல்வந்தனை போன்று உருமாறி வந்திருந்தான் வேந்தன். அவர்களின் வியப்பைக் கண்ட வேந்தன், என்ன நண்பர்களே வியக்கிறீர்கள்? பாண்டிய மன்னர் தென்னவனின் பரிசுதான் இது. நான் கொண்டு வந்த செய்திக்காக அவர் அளித்த பரிசு இது என சிரித்தபடியே தெரிவிக்கலானான். வேலன் ஏதோ பேசுவதற்கு வாயெடுத்தான். ஆனால் அதற்குள் முந்திக் கொண்ட வேந்தன், நண்பா, இன்று மாலை செல்லும் போது உங்களது உதவிக்கு ஏற்ற கைமாறை அளிக்கிறேன் என்று தெரிவித்தேன் அல்லவா? உங்களுக்கு வேண்டிய பரிசை கொண்டு வந்திருக்கிறேன், வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என கூறியபடி அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு அந்த மாளிகைக்கு வெளியே வந்தான். வெளியே வந்த இருவருக்கும் பெரும் வியப்பு. அங்கு நின்று கொண்டிருந்த அவர்களின் மாட்டு வண்டி காணப்படவில்லை. அதற்கு பதில் அங்கு ஒரு பெரும் புறவி வண்டி நின்று கொண்டிருந்தது. 6 புறவைகள் பூட்டப்பட்டிருந்தன. வசதியான வண்டி. இளவரசர்கள், குறுநில மன்னர்கள், பெரும்படை தளபதிகள் அவசரமாக செல்ல பயன்படுத்தும் புறவி ரதம் அது. சாலையின் சேற்றில் சிக்கிக் கொள்ளாத அளவிற்கு வலிமையான சக்கரத்தை உடையது. அந்த வண்டியில் பயணிக்கும் போது 6 உயர்ந்த ரகப் புறவிகள் இழுப்பு சக்தி வானில் பறப்பதை போன்ற தோற்றத்தை அளிக்கக்கூடியது. அந்த புறவி வண்டியை இருவரும் பார்த்தபடி வியந்து நின்று கொண்டிருந்தார்கள். என்ன மலைப்பாக இருக்கிறதா? எனது உயிரை காப்பாற்றியதற்காக உங்களுக்கு நான் இந்த புறவி வண்டியை அளிக்கவில்லை. எனது புறவியின் காயத்தை ஆற்றி அதை காப்பாற்றினீர்கள் அல்லவா? அதற்குதான் இந்த பரிசு. இருவரும் மறுக்காமல் இந்த ஏழையின் பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறியபடி கையில் இருந்த சாட்டை கயிற்றை கரிகாலனிடம் வழங்கினான். கரிகாலன் குழப்பத்துடன் அருகில் நின்ற வேலனை பார்த்தார். அவனது குழப்பத்தை புரிந்து கொண்ட வேந்தன், தம்பி, உனது மாமன் திட்டுவார் என்று கவலைப்பட வேண்டாம். இப்போது அவர் எனக்கு நல்ல நண்பர். நீ மறுக்காமல் இதை வாங்கிக் கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டு சாட்டையை அவன் கையில் திணித்து விட்டான். கரிகாலன் ஆர்வத்துடன் அப்புறவி வண்டியின் மீது ஏறி அமர்ந்தான். வேலனும் வேந்தனும் பின்னால் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். எங்கே நாம் செல்லப் போகிறோம் என வினவினார் கரிகாலர். கிழக்கில் இருக்கும் மாளிகைக்கு வண்டியை விடு என்று கட்டளையிட்டான் வேந்தன். எனக்கு பாதை தெரியாதே. உடனே வேலன், உனக்கு மாட்டு வண்டியையே ஓட்டத் தெரியாது. இந்த நிலையில் நீ புறவி வண்டியை ஓட்ட நினைக்கிறாய். உனது செயல் குறவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டதை போன்றிருக்கிறது. இப்படி பின்னால் வா, வேந்தனே ரதத்தை செலுத்தட்டும் என்று கட்டளையிட்டான். கரிகாலர் வருத்தத்துடன் பின்னால் நகரலானார். உடனே அவரை தடுத்த வேந்தன், தம்பி, உனது மாமனது பேச்சை காற்றில் விடு. உனக்கு நான் புறவி வண்டி ஓட்ட பழகிக் கொடுக்கிறேன். உனக்கு புறவிச் சவாரி செய்ய தெரியும் தானே?
என வினவியபடி கரிகாலனின் அருகில் வந்து அமர்ந்தான் வேந்தன். சவாரியெல்லாம் நன்கு செய்வேன், ஆனால் புரவி வண்டியைத்தான் நான் இதுவரை செலுத்தியதில்லை. இது அப்படி ஒன்றும் பிரமாதமில்லை தம்பி, மாட்டு வண்டியை ஓட்டுவதை போன்றுதான் இதுவும் என கூறியவன் கரிகாலனின் கையிலிருந்த சாட்டை குச்சியை வாங்கி சாட்டை கயிற்றினால் புறவிகளை தட்டி விட்டான். புறவிகள் ஆறும் பாயத் தொடங்கின. அரை நாழிகை பொழுதிற்கெல்லாம் அவர்கள் மாளிகையை அடைந்திருந்தார்கள். மாளிகைக்குள் இருவரையும் அழைத்து சென்ற வேந்தன் அவர்களை நன்கு உபசரித்தான். அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கவனிக்கலானான். ஓய்விடுங்கள் என கூறிவிட்டு அவர்கள் இருவரையும் ஒரு அறையில் விட்டுவிட்டு வெளியே சென்றான் வேந்தன். பிறகு ஒரு நாழிகை பொழுது கடந்து வந்தபோது கரிகாலன் தனது காலில் களிம்பினை பூசிக்கொண்டிருந்தான். அதை கவனித்த வேந்தன், மருத்துவர் என்ன தெரிவித்தார் வேளா? வந்ததில் ஏதாவது பயன் இருந்ததா என வினவினான். வருத்தப்படும் அளவிற்கு ஏதும் இல்லை வேந்தா. மதுரை மீனாட்சி அம்மனின் அருளில் இவனது யானைக்கால் குணமாகிவிடும் என தெரிவித்து விட்டார். களிம்பினை கொடுத்திருக்கிறார். இதை தடவினால் காலையிலேயே வீக்கம் வாடிவிடுமாம். அச்சம் கொள்ளும்படி எதுவும் இல்லை என கூறிவிட்டார் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தான் வேலன். நல்லது நண்பா, கேட்கவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உன் மைத்துனனுக்கு நல்லது நடந்தால் எனக்கும் மகிழ்ச்சிதான் என தெரிவித்தவன் கையில் இருந்த முத்து மாலையை வேலனது கழுத்தில் அணிவிக்கலானான். அவனது செயலை பார்த்து பதறிய வேலன், நண்பா, என்ன இது? எதற்காக இந்த முத்து மாலை? பார்த்தால் மிகவும் விலைமிக்கது போலல்லவா தோன்றுகிறது எனக்கு என நிலை தடுமாறினான். ஆமாம் நண்பா, உனக்காகவே பாண்டிய மன்னரிடம் இந்த முத்து மாலையை கேட்டு வாங்கினேன். நண்பா, உனது உயிரை காப்பாற்றியதற்காக கூலியா இது? சற்று கோபத்துடன் வினவினான் வேலன். இல்லை நண்பா, இந்த செயற்கரிய உதவிக்கு ஈடாக என்னால் எதையும் செய்ய இயலாது. இந்த 2 பரிசும் அதற்காக இல்லை, உனது வண்டிக்காரன் பாட்டுக்காகத்தான். எனது பாட்டுக்காகவா? ஆம், உனது குரலுக்குத்தான் இந்த 2 பரிசும் என அவனிடம் கூறிய வேந்தன் பிறகு கரிகாலனிடம், நீ உறைந்தைக்கு வா தம்பி, உனது திறமைக்கும் வீரத்திற்கும் ஏற்ப சிறந்த பரிசினை உனக்கு நான் வழங்குகிறேன். நான் அவசரமாக கிளம்ப வேண்டும். இனி எப்போது சந்திக்கப் போகிறோம் என்று எனக்கு தெரியாது என்று கூறலானான். எங்கே? சேரநாட்டு முசிறி துறைமுகத்தை நோக்கி பயணிக்கப் போகிறீர்களா? சில தினங்களாவது ஓய்வெடுத்து பயணிக்கலாம் அல்லவா? அலுப்பாக இல்லையா என வினவினார் கரிகாலர். இல்லை தம்பி, முசிறிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இனி இல்லை. நான் நேராக உறைந்தைக்கு செல்லப் போகிறேன். என்ன, உறைந்தைக்கா என்று வேப்புடன் வினவினார் கரிகாலர். நான் உறைந்தைக்கு உடனே திரும்புவதால் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று சிரித்தபடி வினவினான் வேந்தன். இல்லை இல்லை, நாங்களும் புகாரை நோக்கி காலையில் கிளம்பலாம் என்று இருந்தோம். பரம்பு மலை வரையாவது உங்களுடன் பயணிக்கலாம் அல்லவா? ஆதலால் தான் வினவினேன். நானும் நாளை காலையில் தான் பயணிக்கலாம் என்று இருந்தேன். வா, பரம்பு மலை வரை நாம் ஒன்றாகவே பயணிப்போம். எனது புறவையையும் நான் 6ஓடு 7ஆக சேர்த்து கட்டிவிடுகிறேன். விரைந்து சென்று விடலாம். நல்லது என கூறி விடைபெற்ற கரிகாலர் குழப்பத்துடனே படுக்கைக்கு சென்று உறங்கலானார். பொழுது விடிந்தது. வானவல்லி தன்னிடம் தெரிவிக்கையில் வேந்தன் கூடலுக்குச் சென்று உடனே திரும்ப மாட்டான். அவன் முசிறிக்குச் சென்று விட்டுத்தான் மீண்டும் உறைந்தைக்கு திரும்பி வருவான். அதற்கு ஏற்றாற்போன்றுதான் நான் ஓலையை மாற்றி எழுதி வைத்திருக்கிறேன் என்றுதானே அன்று தெரிவித்தார். ஆனால் இவன் உடனே உறைந்தைக்கு திரும்பப் போகிறேன் என்றல்லவா கூறுகிறான். கூடல் அரண்மனையில் என்ன நடந்திருக்கும் என குழப்பத்துடன் புறவி வண்டியில் அமர்ந்திருந்தான். 7 புறவிகளின் வேகத்தில் அவர்கள் அமர்ந்திருந்த வண்டி சாலையில் பறந்து கொண்டிருந்தது. வேலன்தான் புறவி வண்டியை செலுத்திக் கொண்டிருந்தான். கரிகாலனின் முகத்தில் தவழ்ந்த குழப்பத்தை கவனித்த வேந்தன், என்ன தம்பி, உனது முகம் குழப்பத்தில் தவிக்கிறது? முசிறிக்கு செல்ல வேண்டும் என கூறிக்கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்தவன் இப்போது உடனே உறைந்தைக்கு செல்கிறானே என்று சிந்திக்கிறாயா என அவரது மனத்திரையை சரியாக வாசித்தது போலவே வினவலானான். ஆனால் கரிகாலரோ இல்லை என மட்டும் ஒற்றை வார்த்தையில் பதிலை அளிக்கலானார். அதிசயம் எப்போதுமே எங்குமே புதைந்திருக்கிறது தம்பி. பாண்டிய மன்னர் தென்னவனை பார்த்த அடுத்த கணத்தில் நான் வந்த பணி அனைத்தும் முடிந்துவிட்டது. நான் மேற்கொள்ள வந்த பணியை அவரே எனக்கு முன் செய்து முடித்து விட்டார். ஆதலால் நானும் உடனே திரும்பிவிட்டேன். அவனிடம் செய்தி ஏதாவது கிடைக்கிறதா என்று முயற்சித்த கரிகாலர், ஆச்சரியமாக இருக்கிறது என தெரிவித்தார். பதிலுக்கு வேந்தன்,
ஆச்சரியமாகத்தான் தம்பி இருக்கும். மருத்துவரின் களிம்பினை நீ பூசியதும் உனது கால் வீக்கம் இப்போது முற்றிலும் மாறிவிட்டதல்லவா? அதே போன்றுதான் நான் சென்ற காரியமும் நல்லபடியாக முடிந்துவிட்டது என தெரிவித்தான். வேந்தனின் பேச்சு கரிகாலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. தன்னை அவன் அடையாளம் கண்டிருப்பானோ என்று சந்தேகமும் கொள்ளத் தொடங்கினார். அதற்கு மேல் கரிகாலன் எந்த கேள்வியையும் கேட்கவில்லை. கரிகாலர் அமைதியாகவே பயணித்துக் கொண்டிருந்தார். தம்பி, சமீப காலமாகவே என்னிடம் எந்த ரகசியங்களும் தங்க மறுக்கிறது. உன்னால் அதற்கும் வைத்தியம் பார்க்க இயலுமா என வினவினான் வேந்தன். ரகசியமா? ஆம், மனதினுள் தேக்கி வைக்க முடியாத அளவிற்கு. அப்படி என்ன ரகசியமாம்? அதை கூறுகிறேன், கேட்கிறாயா? சரி, கூறுங்கள், அதையும் தான் கேட்டு பார்ப்போம். ஆனால் ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? ஆம். என்ன? நான் கூறப்போகும் ரகசியத்தை நீ யாரிடமும் கூறக்கூடாது. வேந்தன் கூறியதை கேட்டதும் வேலன் மற்றும் கரிகாலர் இருவரும் பலமாக சிரிக்கலானார்கள். இப்போது எதற்காக இருவரும் சிரிக்கிறீர்கள்? நீர் உன் ரகசியத்தை கூறும் என சிரித்தபடியே தெரிவித்தான் வேலன். சரி சரி, கூறுகிறேன். தம்பி, சோழ தேசம் இன்னும் சில திங்கள்களில் அழிய போகிறது. என்ன கூறுகிறீர்? மனதிற்குள் கோபம் எழுந்தாலும் அதை அடக்கிக் கொண்ட கரிகாலர் வேப்புடனே அவனிடம் வினவினார். நான் பொய் கூறவில்லை. ஒரே நேரத்தில் புகாரை தாக்கப் போகிறார்கள். தாக்கப் போகிறார்களா? ஆம். யார் 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 தாக்கப் போகிறார்கள் என்பதை சொல்லி முடிக்க இயலாது. அது பெரும் பட்டியல். ஓ, அவ்வளவு பகைவர்களை சோழ நாடு அதற்குள் தேடிக்கொண்டதா? ஆமாம் ஆமாம். சோழர் படைத்தலைவன் செங்குவீரன் எப்படியெல்லாம் ஆடினான். அவர்கள் அனுபவிக்கிட்டோம். செங்குவீரன் தான் மடிந்து விட்டாராமே. ஆமாம், அவன் மடிந்து விட்டான். ஆனால் அவன் உருவாக்கிய பகையை யாராலும் அழிக்க இயலவில்லையே. அவர் பெரும் வீரர் என்றல்லவா கேள்விப்பட்டோம். அவர் எப்போது பகைமையை உருவாக்கினார்? என்ன தம்பி, இப்படி உலகம் அறியாத பிள்ளையாக இருக்கிறாய்? தன் கையில் வாள் இருக்கும் வரை எவராலும் தோற்கடிக்க முடியாது எனும் கர்வத்தில் அவன் எப்படியெல்லாம் திமிருடன் திரிந்தான். உறைந்தை மன்னர் இருங்கோவை புகாரில் அவமதித்து திருப்பி அனுப்பினான். உறைந்தை அரண்மனைக்குள் புகுந்து இருங்கோவின் தலையில் தனது வாளினை வைத்து மிரட்டிவிட்டு தப்பினான். பொற்கையில் பாண்டிய வீரர்கள் பலரின் தலைகளை கொய்துவிட்டு திரும்பியிருக்கிறான். இத்தனை மன்னர்களும் இவர்களுக்கு துணையான மன்னர்களும் இதை கண்டு அமைதியாக இருப்பார்களா என்ன? கடினம்தான். பாண்டிய படை தயாராக பரம்பு வலைக்கு அருகில் இருக்கிறதாம். சேரர் மற்றும் சிங்கள கடற்படை ஏற்கனவே கொற்கை துறைமுகத்தை அடைந்து விட்டது. அவர்களும் புறப்பட போகிறார்கள். ஒரே நேரத்தில் பெரும் படையின் முற்றுகையில் புகார் மொத்தமும் அழியப் போகிறது என கூறியவன் பேய் சிரிப்பு சிரித்தான். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் என வினவினார் கரிகாலர். என்ன? இதனை எங்களுக்கு எதற்கு தெரிவிக்கிறீர்கள்? அதன் அவசியம்தான் என்ன? நான் தான் முன்பே உனக்கு தெரிவித்தேனே. எதை? என்னால் ரகசியத்தை காப்பாற்ற இயலாது என்று. ரகசியத்தை காப்பாற்றத் தெரியாத உங்களை எதற்கு உறைந்தை மன்னர் பாண்டிய மன்னரிடம் அனுப்பி வைத்தார்? எனக்கும் அந்த சந்தேகம் உண்டு தம்பி. அவர் பெரும் நம்பிக்கையில் என்ன அனுப்பி வைக்கிறார். ஆனால் நான் இடையில் உளறிவிடுகிறேனே. இப்படித்தான் வஞ்சியில் ஒரு பெண்ணை பார்த்தேன். அவளிடமும் அனைத்தையும் உளறிவிட்டேன். பிறகு எச்சரிக்கையுடன் அவளிடமே ஓலையை கொடுத்து உறைந்தைக்கு அனுப்பி வைத்து விட்டேன். உறைந்தைக்கா? ஆம். எதற்கு? அவள் யார் என்று உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி ஐயா தெரியும்? தெரிந்து கொள்ள வேண்டாமா? கூறினால் அறிந்து கொள்வேன். அவள் சோழ படைத்தலைவனின் காதலி வானவல்லி, வளவனாரின் மகள். அவள் ஒற்றறிய வந்திருக்கிறாள் என தெரிந்தும் அவளிடமே அனைத்தையும் கூறிவிட்டீர்களே. நீங்கள் செய்தது முட்டாள்தனமான காரியமாக படவில்லை? தம்பி, நான் என்ன செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தமா? ஆம். என்ன அர்த்தம்? அவளை மணந்து கொள்ள வேண்டியவர் எங்களது யுவராஜர். யுவராஜரா? ஆம். பட்டத்து இளவரசர் என்று கூறலாம் அல்லவா? உனக்கு வேண்டுமானால் நீ அப்படியே கூறிக்கொள்ளேன். சரி, எந்த நாட்டிற்கு பட்டத்து இளவரசர்? உறைந்தைக்கு தான். யார்? இருங்கோவின் புதல்வரைத்தான் அப்படி கூறுகிறீர்களா? ஆம். நீ பெரும் புத்திசாலியாக இருக்கிறாய். அனைத்தையும் உடனே யூகித்து விடுகிறாய். சரி, மேலே கூறுங்கள். அப்பெண்ணை நான் ஓலையுடன் உறைந்தைக்கு அனுப்பி வைத்து விட்டேன். இந்நேரம் அவள் மாளிகையில் சிறைப்பட்டிருப்பாள். அவள் என்னை ஏமாற்ற நினைத்தாள். ஆனால் நான் அவளை ஏமாற்றி விட்டேன். செங்குவீரன் என்ன வெஞ்சினம் உரைத்தான் என்று உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி ஐயா தெரியும்? நான் கூறட்டுமா? சரி, தெரிவியுங்கள்.
போரில் இருங்கோவையும் அவரது புதல்வரையும் கொன்ற பிறகே எனது காதலியின் தோள்களை தழுவுவேன் என்று கூறினான். ஓ, இது மட்டுமல்ல தம்பி, அப்புறம் என்ன? அப்படி இருவரையும் போரில் கொல்லாமல் அவனது காதலியை தழுவினால் கணிகையரை தழுவும் பாவம் எனது தோள்களுக்கு கிடைக்கட்டும் என்று கூறியிருக்கிறான். ஓஹோ, ஆனால் அந்த காதலி இந்நேரம் உறைந்தையில் சிறைப்பட்டிருப்பாள். புகாரை வென்று சோழ இளவல் கரிகாலனை கொன்று உறைந்தை புகார் என ஒட்டுமொத்த சோழ தேசத்திற்கும் யுவராஜனாக முடிசூடிய பிறகு எந்த புகார் கடற்கரையில் செங்குவீரன் வெஞ்சினம் உரைத்தானோ அதே கடற்கரையில் வானவல்லிக்கும் யுவராஜனுக்கும் மணமாகப் போகிறது என கூறியபடி பலமாக மீண்டும் மகிழ்ச்சியில் சிரித்துக் கொண்டிருந்தான். தன்னை காக்க வஞ்சிக்கு சென்ற தனது சகோதரிக்கு வந்திருக்கும் ஆபத்தை நினைத்து பார்த்த கரிகாலரின் முகம் வாடியது. விழிகள் இரண்டும் சிவந்தன. அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் குழம்பிப் போய் வண்டியில் சாய்ந்து கொண்டார். கரிகாலரின் வாடிய முகமாற்றத்தை கவனித்தபடியே உள்ளுக்குள் மகிழ்ச்சியுடன் சிரித்தபடி அமர்ந்திருந்தான் வேந்தன். வேந்தனின் பேச்சு கரிகாலரின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தி விட்டிருந்தது. இவனுடன் தொடர்ந்து பயணிப்பது பெரும் ஆபத்து என அவரது மனம் அவரை கடுமையாக எச்சரித்தாலும் அவரது துணிச்சலோ இவன் என்ன செய்யப் போகிறான் என்பதையும் தான் பார்த்து விடுவோமே என தைரியம் கூறியதால் அவர் அவனுடனே பயணிக்கலானார். கூடலிலிருந்து புறப்பட்டவர்கள் அடுத்த நாள் ஒரே மூச்சில் புறவியில் பயணித்து பரம்பு மலையை அடைந்தார்கள். அவர்கள் பரம்பு மலையை அடைந்தபோது இரவு கூடியிருந்தது. வேந்தன் இருவரையும் பரம்பு நாட்டில் இருந்த மாளிகை ஒன்றிற்கு அழைத்து சென்றான். கரிகாலர் மற்றும் வேலன் இருவரும் விசாலமாக அனைத்து வசதிகளுடனும் காணப்பட்ட அந்த அறைக்குள் நுழைந்தார்கள். அடுத்த கணம் அறையின் கதவு படார் என்று சாத்தப்பட்டது. வேலன் பதறிக்கொண்டு கதவை தட்டியபடி, வேந்தா, கதவை திற, இது என்ன விளையாட்டு என கோபத்துடன் வினவினான். ஆமாம் நண்பா, விளையாட்டுதான். சோழ இளவரசர் கரிகார் வளவன் என்னுடன் விளையாடுகையில் நான் அவருடன் விளையாடுவது தவறா என வினவினான் வேந்தன். அவன் கரிகார் வளவன் என கூறியதுமே கரிகாலருக்கு அனைத்து உண்மையும் விளங்கிவிட்டது. மாளிகைக்குள் அடைப்பட்டதை எண்ணி அவர் கலங்கவில்லை. ஆனால் வேலனோ, என்ன வேந்தா உளறுகிறாய்? யாரை கரிகார் வளவன் என்கிறாய் என்று வினவினான். உன் மைத்துணனை தான் நான் கூறுகிறேன். என்ன என்று பதறினான் வேலன். இனியும் நீ மறைப்பதில் எந்த பயனும் இல்லை. நான் போரை பற்றி உங்களுக்கு அனைத்தையும் கூறிய போதே நீங்கள் யார் என்பதை நான் அறிந்துவிட்டேன் என்று புரிந்து கொண்டிருக்க வேண்டாம் என வேலனிடம் கூறியவன் கரிகாலனிடம், கரிகாலா, நீ பெரும் புத்திசாலி என்றல்லவா எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்படி புழுவுக்கு மாட்டும் கொக்கினை போன்று என்னிடம் சிக்கிக் கொண்டாயே. இங்கு நீ சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாய். உறைந்தையில் வானவல்லி சிறைப்பட்டிருக்கிறாள். இனி புகாரில் போர் நடக்க வேண்டிய அவசியமே இருக்காது வளவா. நீ உன் எதிரிகளுக்கு காலனா? உன்னை அழிப்பதற்கு நாளை காலன் வரப்போகிறான். அதுவரை நீ இந்த அறைக்குள்ளேயே கிட என கூறியவன் அந்த அறையை பூட்டிவிட்டு அங்கிருந்து விரைந்து செல்லலானான்.